Hi guys, welcome back to our channel is JK Wrestling Universe. ஸோ நாம் அன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 4 நியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ அது என்னெல்லாம் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துடலாம். ஸோ இது ஒரு சின்ன வீடியோ தான், இன்றைக்கி வேறு ஒரு பெரிய ஒன்றும் அப்டேட் ஒன்றும் வரல. ஸோ பட் வந்திருக்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்டேட் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் போடுங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோலூருகா. ஸோ சோலூருகா வந்து இப்போ என்எக்ஸ்டியில் தான் இருக்கிறாங்க. ஸோ என்எக்ஸ்டியில் இவங்க வந்து இப்போ என்எக்ஸ்டி உமன் சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் 1 கண்டென்டரை வந்து இன்னைக்கு ஆகியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்க அந்த டைட்டில் பக்கம் வந்து போக போகிறாங்க. ஸோ அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் நம்ம மெயின் ராஸ்டரில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக WWE இன்னுமே கூட பிளானில் தான் இருக்கிறாங்க. ஸோ பெக்கி லிஞ்ச் விசேஷ் ஏஜ் லீக்கான மேட்ச் வந்து ரெசல்மனியாவில் 42 நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ WWE வந்து கன்சிடர் பண்ணி பிளான் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்களாம். ஸோ பார்க்கலாம், இவங்களுக்கு ஒன்றும் மேட்ச் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இன்னொரு ரூமராக நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ரெசல்மனியா 42ல் நம்ம வந்து பியாங்கா பெலார் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இதனால அவங்களுக்கு மேட்ச் எதுவும் இருக்கா? ஸோ அப்போ அதுக்கு முன்னாலே வந்து பியாங்கா பெலார் எலிமினேஷன் சாம்பருக்கு ரிட்டர்ன் வந்துருவாங்களா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். பட் அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பே கிடையாது. குறிப்பாக அவங்க அந்த ரூமரில் இன்னொன்றும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெசல்மனியாவில் அவங்கள நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரெசல்மனியாவில் அவங்க இருப்பாங்க, அதுக்குன்னு அது வந்து மேட்ச் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, அது ஒரு அப்பியரன்ஸாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நம்ம பியாங்கா பெலார் வந்து ரெசல்மனியாவில் வந்து மேட்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். பட் அப்பியரன்ஸ் கொடுக்கலாம். ஒரு சின்ன அப்பியரன்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ரெசல்மனியாக்கு தான் ரிட்டர்னே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரெசல்மனியாவில் நம்ம பியாங்கா பெலாரை பார்க்கலாம். அவங்க சடன்லி ரிட்டர்ன் வந்து யாரையும் அட்டாக் பண்ணுறது மாதிரி பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு ரிட்டர்ன் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அவங்கள நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இன்ஜுரி இன்னமும் கூட கிளியர் ஆகலை அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. இல்லைன்னா கண்டிப்பாக பியாங்கா பெலாருக்கு ஒரு மேட்சாக ரெசல்மனியாவில் கொடுத்துருப்பாங்க. எஸ், ஒரு சின்ன ஃபிங்கர் இன்ஜுரி தான், அந்த விரல் உடஞ்சதுனால கிட்டத்தட்ட பியாங்கா பெலார் ஒரு வருஷமாக வந்து ரெசல்ட் பண்ணல. போன வருஷம் ரெசல்மனியாவில் அவங்க மேட்ச் பண்ணது. அடுத்ததாக நம்ம இப்போ மெயின் யூனிட்ஸுக்கு வந்துவிட்டோம். அது வந்து ஒரு ரூமர் செய்தி தான். அதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் போடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நேற்று அப்டேட் டீட்டெயிலே பார்த்துருந்தோம். பிரான் ட்ரைக்கருக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. அந்த இன்ஜுரி அப்டேட்டு இதுக்கு மேலே பிரான் ட்ரைக்கர் எப்போ வர்றாரு, அந்த இன்ஜுரியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க நேற்று அப்டேட் வீடியோவை பார்த்துக்குவாங்க. இப்போதைக்கு பிரான் ட்ரைக்கர் வந்து ஒரு ஹெரியானியா சர்ஜரி வந்து பண்ண போகிறாராம். இதனால் கிட்டத்தட்ட வந்து பிரான் ட்ரைக்கர் ஒரு 6 மாதத்துக்கு வந்து WWE வர மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுலேருந்தே தெரிஞ்சிடுச்சு. மேக்ஸிமம் வந்து அவர் ரெசல்மனியாவில் வந்து மேட்ச் இருக்காது. அவரோட பிளான்ஸ் எல்லாம் WWE மேபி மாற்றலாம், அல்லது கேன்சல் கூட பண்ணிடலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. பிரானுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத நீங்கள் நிறைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.